ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் இப்போ வரைக்கும் டிஆர்பியில் நம்பர் 1 பிளேஸில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. சத்தியமாக இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க சீசன் 2 வரப்போகுது அப்படின்ட்டு. சடனாக வந்து சீசன் 2ல் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோவை சேஞ்ச் பண்ணி ஹீரோவோட அண்ணியை சேஞ்ச் பண்ணி அப்படின்னு சீரியல் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஹீரோவை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு பிடிச்சமான ஃபேவரட்டான ஒரு ஹீரோவோட என்ட்ரி சீரியல் முடிஞ்ச கொஞ்ச நாள்லையே சடனாக, அதாவது ஃபியூ வீக்ஸ்லேயே சடனாக இன்னொரு சீரியலில் நியூ என்ட்ரியாக ஹீரோ என்ட்ரி ஆனது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் ரசிகர்களுக்கு. அதுவும் டிஆர்பியில் நம்பர் 1ல் வந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் இருக்கிற ஒரு சீரியலில். எஸ், விக்ரம் ஸ்ரீ, பிரவீன் ஆதித்யா இவங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே சூப்பராக வேலு அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து அந்த சீரியல் 7 வருடங்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி சீரியலை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. சீசன் 2 அப்படிங்கிற மாதிரி அந்த சீரியலில் இப்போது வேலு அப்படிங்கிற கேரக்டரில் நம்மளோட விக்ரம் ஸ்ரீ ஜெயிலிருந்து வெளியில் வரா மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேனு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து சந்தியா நடிச்சிட்டு இருந்தாங்க. அவள் சந்தியா அவங்கள வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்மளோட சஹானா, அதாவது சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தங்கச்சி கேரக்டர், அவங்க தான் வந்து இந்த அன்னி கேரக்டரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சடனாக 2 ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. என்ன காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை. கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடில் ப்ரீகேப் பார்த்த உடனேவே. அப்கமிங் இன்னுமே புதிய கதைக்களத்தோட புதுசாக ஒரு ஸ்டோரியோட வரப்போகிறாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். சக்திக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு. 7 வயசு 6 வயசில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தை ஆனால் உயிரோட இல்லை, செத்து போச்சு அப்படின்ற மாதிரி வேலுக்கிட்ட சொல்கிறாங்க. இது அவங்களோட தங்கத்தை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சக்தி வந்து வேலுவை மன்னிச்சிருவாங்க. இவ்வளோ நாளாக அக்காவுக்கு யாருக்குமே சொல்லாமல் தங்கச்சியும் இருந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி கதைக்களத்தை எப்படி போகுதுன்ட்டு.